ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 13, 14 இந்த இரு தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழகத்தில் புதிதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது? தமிழகத்தில் புதிதாக எத்தனை மாநகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் பாருங்கள், 4 மாநகராட்சிகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. புதிதாக உருவான மாநகராட்சிகள் அப்படின்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி. ஓகேங்களா, இதுதான் புதிய மாநகராட்சிகள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 21 இருந்துச்சு, இப்போ +4. ஓகேங்களா, டோட்டலாக 25 மாநகராட்சிகள் மொத்தமாக இருக்குது தமிழகத்தில் இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி பேரூராட்சியாக இருந்த ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம், திருவையாறு இதெல்லாம் நகராட்சியாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதற்கான அரசாணைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள்கிட்ட முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியிலேயே பார்த்திங்கன்னா சில திட்டங்களையும் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 461 கோடி மதிப்பிலான புதிய குடிநீர் திட்ட பணிகளை தொடங்கி வச்சுருக்காரு. சென்னை குடிநீர் வாரிய இணைப்பு கட்டமைப்புகளை கண்காணிக்கிறதுக்காக புதிய வசதிகளையும் தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது இரண்டாவது வினா, மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறுது? மித்ரா சக்தி அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையே நடக்குது? ஆன்சர் இலங்கை, இன்னொரு நாடு. ஓகேங்களா, இந்தியா வர்சஸில் இந்தியா சேர்ந்து இலங்கையோட நடத்துகிறாங்க. ஓகேவா, ஆகஸ்ட் 12லேருந்து 25 வரைக்கும் நடக்குது. ஆகஸ்ட் 12லேருந்து 25 வரைக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இலங்கையில் உள்ள இராணுவ பயிற்சி பள்ளியில் நடக்குது. இந்தியா சார்பில் 106 வீரர்கள் கலந்துக்கிறாங்க. அடுத்த வினா, நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்திற்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்திற்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 380 கோடி. 380 கோடி. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை இந்த தகவலை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் ஒரு சில திட்டங்களை தொடங்கி வச்சார். ஸோ அப்போ தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதன்படி விருதுகள் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட நிதி வாங்கி ஸ்கூலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் முன்னாள் மாணவர்கள் நிதி அளிக்கிறதுக்கும் அல்லது உழைப்பை வழங்குறதுக்கும், ஸ்கூல் ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உழைப்பை வழங்குறதுக்கும் பதிவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தியவர்கள் யார்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு விழாவில் இந்திய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தினது யார்? ஆன்சர் என்னென்னா ஸ்ரீஜேஸ். ஓகேங்களா, ஸ்ரீ அப்படின்னு வரும். ஸோ மனு பாக்கர், ஸ்ரீஜேஸும் மனு பாக்கரும் 2 பேருமே. ஓகேங்களா, மகளிரில் இவங்க, பாய்ஸில் இவர். ஓகேவா, இவங்க 2 பேர் தான் இந்த கொடியை ஏற்றி முடிச்சு வச்சுருக்காங்க. 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயில் கிடையாது. இந்தியா 1 வெள்ளி 5 வெண்கலத்தோட ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ யார் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். அடுத்த வேணா பாருங்கள், சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஐஐடி எது? சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஐஐடி எது? ஆன்சர் என்ன? சென்னை ஐஐடி. ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து 6வது முறையாக சென்னை ஐஐடி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த சென்னை ஐஐடி சொன்னால அதில் செகண்ட் பிளேஸில் இந்திய அறிவியல் கழகம் இருக்குது, பெங்களூரை சேர்ந்தது. மும்பை ஐஐடி 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா, இந்த ஐஐடி இதில் இது வேறு. ஓகேவா, இது வேறு இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் பெங்களூரு ஐஐஎஸ்சி அப்படிங்கிறது முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா, அடுத்தது தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2வது இடத்துல இருக்குது. சிறந்த கல்லூரிகளுக்கான தரவரிசையில் தில்லி ஹிந்து கல்லூரி முதலிடத்தில் இருக்குது. சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை கல்லூரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் தரவரிசை பட்டியலில் பெங்களூரு ஐஐஎஸ்சி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சிறந்த மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசையில் சென்னை மருத்துவக் கல்லூரி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா, அடுத்தவனா பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு?
ஆன்சர் என்ன? நாஞ்சில் நாடனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நாஞ்சில் நாடனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கோவை விஜயா வாசகர் வட்டம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு 5 லட்சம் பரிசு ப்ளஸ் அதற்கான சான்றிதழ். ஓகேங்களா? அடுத்த வினா, வக்ஃபு வாரிய மசோதா இருக்குது, அதை வந்து ஆராயறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இப்போ ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் யார்? புரியுதுங்களா? நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த குழுவுக்கு தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்காங்க, அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அதில் எதிர்க்கட்சி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தலைவராக தான் ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்காங்க. யார்? ஓம் பிர்லா அவர்கள் நியமிச்சிருக்காரு. இந்த சட்டத்திருத்த மசோதாவை அவங்க ஆய்வு செஞ்சு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரோட முதல் வாரத்தின் கடைசி நாளில் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நிறைவேறும். மக்களவையில் இந்த மசோதா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிமுகம் பண்ணாங்க. பட் நிறைய பிரச்சனைகள் வந்ததால், எதிர்க்கட்சிகளாக எதிர்ப்பு தெரிவித்ததால், கூட்டணி கட்சிகளே சிலது எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்னு பயந்ததால் நாடாளுமன்ற அந்த குழுவுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அடுத்து பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன? எஸ்கே பிரபாகர் அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவராக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்திருக்கிறாரு. இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள் பதவி ஏற்ற அன்னிலிருந்து, அல்லது 62 வயது, எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ ரிட்டையர்மெண்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள அமிர்த உதயான் தோட்டம் எப்பொழுது திறக்கப்பட உள்ளது? குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்க அமிர்த உதயான் தோட்டம் எப்பொழுது திறக்கப்பட உள்ளது? ஆகஸ்ட் 14. அரிய வகை செடி கொடிகளை கொண்ட அமிர்த உதயான் தோட்டம், இது வந்து ஸ்பெஷலானது. அரிய வகை செடி கொடிகள்லாம் அங்கே இருக்கும். ஓகேங்களா? எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆச்சுன்னா. ஸோ அதை வந்து ஆகஸ்ட் 14 திறந்து வைக்கிறாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கும் நீங்கள் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே போய் பார்க்குற அவங்களுக்கு துளசி செடிகளோட விதைகளை பரிசாக வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த வேணா பாருங்கள், சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சிலோட 54வது கூட்டம் எப்பொழுது நடைபெற உள்ளது? ஜிஎஸ்டியோட 54வது கூட்டம் எப்போ நடக்க இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 9ஆம் தேதி. தலைமை யார்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். 53வது கூட்டம் ஜூன் 22ஆம் தேதி நடந்துச்சு. ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1, 2017 அமலில் இருக்குது நம்ம நாட்டில். அடுத்தவனா, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? வினய் மோகன் குவாத்ரா. ஸோ வினய், இந்த வினய் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வினய். ஸோ வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 61 வயதாகுது. வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் ஜூலை 2024. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாட்டுக்கு தூதராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா? நிறைய போஸ்டிங்ஸில் இருந்திருக்கு அப்படி. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கானதாக போட்டிருக்காங்க. நேஷனல் பேங்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? நேஷனல் பேங்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அலெக்சி பாபிரி அப்படிங்கிறவர் தான். அப்படிங்கிறவர் தான் சாம்பியன் ஆகியிருக்காரு. போட்டி கனடாவில் நடந்துச்சு. ஸோ அலெக்சி பாபிரி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் ஜெசிகா பெகுலா அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்தவினா, சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இனியன் அவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த இனியன் அவர்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன் அவர்கள். ஸோ லாட்வியா நாட்டோட ரீகா நகரில் 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? மொத்தமாக 24 நாடுகள்லேருந்து 240 போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு பட்டம் அடிச்சிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடந்துச்சு. டெல்லியில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. சர்வதேச அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துறதுக்காக இந்த கூட்டம் அப்படிங்கிறது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.